பையன் வேலையை கச்சிதமா முடிச்சிட்டான். எனக்கே தடையா? உள்ள வரதுக்குள்ள பிடிச்சிட்டீங்களே சார். இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் கேமிங் செகண்ட். உங்கள் ப்ரௌசரில் மைனிமேட்டர் 2.0 அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் இன்ஸ்டாலர், அப்புறம் விண்டோஸ் இன்ஸ்டாலர் 32 பிட்டில், அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் 32 பிட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், அதாவது மேக் கம்ப்யூட்டராக இருந்ததுனா கூட நீங்கள் இதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் டேரெக்டாக டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். லோடிங் ஆகும். அப்புறம் நிறைய பேர் பண்ண அனிமேஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் மைன்கிராஃப்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே காட்டும் இந்த லோடிங் டைமில். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கனால எனக்கு இருக்குது. நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் டுட்டோரியல் தான் சொல்லித்தரனால டுட்டோரியல்னே நான் பார்த்திங்கன்னா நேமை வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனும் ஆத்தர் நேமும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இப்போதைக்கு நான் என் பேரே கொடுக்குறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் சும்மா ஒன்று அடிச்சு விட வேண்டியது தான். க்ரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே ஒரு கிராஃப்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா ஆடிட்டுருக்கு. ஸோ இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நிறையா பொருட்கள்லாம், அதாவது ஐட்டம்ஸ்லாம் இம்போர்ட் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டீவ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருப்பான். ஸோ அவனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட் கண்ட்ரோலோட WASD கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் முன்னாடி பின்னாடி ரைட்டு லெஃப்ட்டுன்னு போக முடியும். ஸோ பார்த்திங்கன்னா W கொடுத்திங்கன்னா முன்னாடி போகலாம், அப்புறம் S கொடுத்திங்கன்னா சைடில் போகலாம், D கொடுத்திங்கன்னா இந்த சைடில் போகலாம், அப்புறம் E கொடுத்திங்கன்னா மேலே போகலாம், அப்புறம் Q கொடுத்திங்கன்னா கீழே வரலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பட்டன்லாம் அமுத்துனீங்கன்னா உங்களால் முன்னாடி பின்னாடி மேலே கீழே சைடு அப்படின்னு எல்லா பக்கமும் போக முடியும். இதே கண்ட்ரோல்ஸோட மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் அமுத்துனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போகலாம், ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகலாம். ஜூம் அன்சூம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பட்டன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா கீபோர்டும் பார்த்திங்கன்னா கீழே காமிச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணும் போதும். ஓகே, இப்போதைக்கு நம்ம எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த கையை தூக்குற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணலாம். ஸோ நம்ம அதை தொட்டோன்னே அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துட்டால் காட்டும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது இருக்குது. அது மட்டும் இல்லை கைஸ், ஸோ பார்த்திங்கன்னா சைடில் வந்து 4 பட்டன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் அதை மூவ் பண்ணலாம். அப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணுறது, அதாவது ஹேண்டை வந்து இப்படி மடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் சைஸ் பெருசாகணும்னா ஸ்கேல் பட்டனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ்லாம் என்னென்னு இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேருந்து ரெண்டாவது கீ ஃப்ரேம் வந்து ட்ரான்சாக்ஷன் தான் அனிமேஷனு. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை ஒரு பொசிஷன்லையும், செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இன்னொரு பொசிஷன்லையும் வச்சோம்னா அந்த பொசிஷன்லேருந்து அந்த கை வந்துட்டு இன்னொரு பொசிஷனுக்கு போகும். இது மூலியமாக தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இந்த கீ ஃப்ரேம்ஸோட யூஸு. ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் ஒரு இதை வச்சுட்டு நான் திருப்பி இதை கீழே ரொட்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் உருவாயிரும். அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி மாற்றணுமோ அதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு அனிமேஷனே உருவாயிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் பட்டன் அமுத்துனீங்கன்னா நீங்கள் ப்ளே ஆகும் வீடியோ, என்டர் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காலுக்கு அனிமேஷன் பண்ணலாம், கைக்கு அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸுக்குமே நீங்கள் வந்து அனிமேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளில் ஏகப்பட்ட பொருளை இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கேரக்டர் பார்ட், அதாவது தலை, கை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி கத்தி ஏதோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது இந்த சீனரி, இது தாங்க மெயின். ஐயோ சாரி கைஸ், தப்பான பட்டன் அமுத்திட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் வேர்ல்டுக்கு கொடுத்துட்டு, ஸோ இதில் ஏதோ ஒரு வேர்ல்டை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இத்தனை வேர்ல்டு இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு இந்த வேர்ல்டு கிளிக் பண்ணிக்கிறேன். டீ லான்ச்சரில் வச்சுருக்கிற வேர்ல்டு கூட உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ நானே பார்த்திங்கன்னா டீ லான்ச்சர் வேர்ல்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போதைக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் பிளாக்லாம் கேட்கும். அதாவது அதில் வந்துட்டு கதவு பட்டனில் இருந்தால் அதெல்லாம் அனிமேஷன் பண்ண முடியும் மாதிரி பர்மிஷன் கேட்கும். அதுக்கு நீங்கள் ஓகே வேணுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க, வேணான்னா வேணான்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ திருப்பி பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ப்ரிலே சீரிஸில் யூஸ் பண்ண அந்த கோட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேர்ல்டே நான் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கோட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா?
ஸோ இப்போதைக்கு இதை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சிடுறேன். கீழேருந்தே நம்ம வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து அப்படியே இதை டச் பண்ணிட்டு புல் பண்ணிங்கன்னா இதில் லென்த் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இன்கேஸ் வேணாம் அப்படின்னா ஒரு பெரிய ஏரியா மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டு ஸ்மால்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்துடும். ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு 3 இது இருக்குது. நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா அப்படியே செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது வந்தீங்கன்னா நம்ம அந்த பெட்ராக் வரைக்கும் தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ செய்கிறதுக்கு கரெக்டான ஓரளவுக்கு எடிட்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவோவில் வந்து கொண்டு வந்து வச்சு நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி கீ ஃப்ரேம் வச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. அந்த கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவனை முன்னாடி தள்ளிடுங்க ஸ்டீவை. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளிட்டு அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை தொட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் வாக் சைக்கிள் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரன் சைக்கிள் கூட க்ரியேட் பண்ணலாம், ஓடுற மாதிரி. இப்போதைக்கு நம்ம நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரான்சிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அப்புறம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் வேணாலும் டெலிட் பண்ணலாம். அப்புறம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மார்க்கர் கூட ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் சும்மா ஸ்டார்ட்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த மார்க்கர் எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான். அது இந்த மாதிரி நிறைய கலரில் கூட இதை நாங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இம்போர்ட் பண்ணும்போது அதை வேர்ல்டு ஒரு சீனரி இம்போர்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அனிமேட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பெர்மிஷன் கேட்கணும். ஸோ அது அப்போ சரியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ டோர்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த பர்மிஷன் கேட்டிருக்கோம். பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இந்த பாத் பற்றி எனக்கு சரியாக தெரியாது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த பாத்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னா நானே இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணது கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்துட்டு போவோம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம கதவை அப்படியே சாத்துற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போதைக்கு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அப்படியே கதவு சாத்துது. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் மோட், ரெண்டர் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மோட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேக் அடிக்கும். ஸோ அப்போதைக்கு இந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா கலர்லாம் உங்களுக்கு மாதிரி கொஞ்சம் லேகை கம்மி பண்ணும். அதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட் மோடு, ஷேடர் மோட்லாம் இருக்குது. ஸோ ஷேடர் மோட் கொடுத்திங்கன்னா அது நார்மலாக இருக்கும். அடுத்தது 3வது ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல உங்கள் பிசி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த 3வது இருக்கிற மோட் யூஸ் பண்ணணும். அதுதான் ரெண்டர் மோட். அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. அந்த ஷேடோலாம் வந்து ரொம்ப லேக் அடிக்கும். பட் இருந்தாலும் ஷேடோலாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் அடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா F5 கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த ரெண்டர் மோட்லேருந்து ஃப்ளாட் மோட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா எனேபிள் ஸ்னாப்பிங்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணும் போது யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ஸ்கேல் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டீவியே ஸ்கேல் பண்ணி காட்டுறேன். சும்மா ஸ்கேல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்கேல் ஆகும். பட் இந்த மேக்னெட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த எனேபிள் ஸ்னாப்பிங் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதாக அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ சைடில் பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் அதிகமும் பண்ணலாம். ஸோ ஒரு இதாக அதிகமாக ரெண்டு அதிகமாகவும் கூட நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போதைக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு திருப்பி வரலாம். ஓகேங்களா. ஸோ இதை 3Dயில் வச்சுக்கலாம், 2Dயில் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஃபேஸ் கேமரான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கேமராவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பக்கம்லாம் கேமரா வச்சுருப்பீங்களோ அந்த பக்கம்லாம் திரும்பும் அந்த மாதிரி. ஸோ அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா அது அந்த பக்கம் திரும்பி இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் காட்டும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறது. ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு என்ன மாறணுமோ அதை வச்சிடலாம். ஸோ இதை தான் நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிற வேலை. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் அப்படி சொன்னேன். அப்படியே கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கலர் கூட மாற்ற முடியும். சைடில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 கலர் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட ஏதோ ஒரு கலர் மிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை கீழே இருக்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது மிக்ஸ் பர்சன்ட் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு புது கலர் உருவாக்கும். அதுக்கு தான் அந்த மிக்ஸு. நான் மிக்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. அதனால தான். அப்புறம் ஒப்பாசிட்டி கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது.
நீங்கள் ஒப்பாசிட்டி கூட குறைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேமரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ அது எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பண்ணுறதெல்லாம் அப்படியே காட்டும். நீங்கள் அது வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி கூட விட்டுறலாம். இது எதுக்குன்னா நம்ம கேமராவில் என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அப்படியே தெரியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் கேமரா அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆக்டிவ் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அதாவது ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டிங் டேபிள் அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்பானர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த புகை இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எஃபெக்ட்லாம் வைக்கிறதுக்காக இதை வந்து நான் யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும், ஸ்கேல் கூட பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ வெளிச்சமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 லைட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு, அதாவது ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா லைட் அடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் லைட் யூஸ் ஆகுது. இதோட கலரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரென்த் பவரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகி இந்த லைட் அடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போதைக்கு நான் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சரிதான் பாருங்கள். இப்போ 200% வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம 1000% வைப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கைன் மாஸ்டரில் போய் ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்குவேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செஞ்ச ப்ராஜெக்ட். இந்த நம்ம சேனலில் 2வது ஹையஸ்ட் வியூடு வீடியோவாக இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இப்போதைக்கு நம்ம எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரெண்டர் பண்ணுறதுக்கு ஹை குவாலிட்டி போட்டிங்கன்னா அந்த ரெண்டர் மோடில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பட் கம்ப்யூட்டர் தாங்காது. ஓகேங்களா. இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். பட் அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப லேக் அடிக்கும், ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ரெண்டர் பண்ணும்போது அந்த ஹை குவாலிட்டி ரெண்டர் பார்த்திங்கன்னா நான் எடுத்து விட்ருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது, லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் ஆடியோ நம்ம எதுவும் கொடுக்காதனால நம்ம வந்துட்டு அப்படியே கொடுத்துடலாம். நம்ம கைன் மாஸ்டர் தான் எடிட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன், அதனால் திருப்பி சேவ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் வந்துச்சுன்னா பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஃபேஸுக்கு கண், மூஞ்சி, வாய் எல்லாம் வைக்கிறது அப்படிங்கிறத நான் பார்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா 50 லைக் வந்துருக்கணும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எத்தனை ஓகேங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா.